வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரத்தநாடுங்கிற ஊர்ல கிழக்கு பார்த்தா ஒரு வீட்டுக்கு வாஸ்து பூஜை பண்ணோம். நல்லபடியா பண்ணி முடிச்சோம். எப்போதுமே வாஸ்து பூஜை பண்றது ஓனர் அவங்க கையால நல்ல நேரத்துல கல் எடுத்து கொடுத்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தான் வாஸ்து பூஜை. இதுல நவக்கிரக கற்களை வச்சு விநாயகர் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம கல் எடுத்து கொடுப்போம். இந்த இது 3க்கு 3 குழியை 1.5 அடி பள்ளம் எடுத்து அதில் சாமி கும்பிட்டு வைப்போம். இந்த குழி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனைக்குள்ளதான் நம்ம வீடு கட்ட போறோம்னா மனை அதுக்குள்ளதான் வடகிழக்கு பகுதியில் பூஜை பண்ணணும். நம்ம இடம் பெருசா இருந்தாலும் இடத்துக்கு பண்ணக்கூடாது. நம்ம இடத்துல வீடு எங்க அமைய போதோ அந்த அமையிற இடத்துல தான் நம்ம வடகிழக்கு பகுதியில் பூஜை பண்ணணும். இந்த வாஸ்து பூஜைங்கிறது சூரியன் உதித்த பிறகு 12 மணிக்குள்ள அந்த மாதிரிக்குள்ளதான் இடத்துல தான் நம்ம வாஸ்து பூஜை பண்ணணும். மத்தியானம் சார்ந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வாஸ்து பூஜை பண்ணக்கூடாது. வாஸ்து பூஜை பண்ணும்போது கிழக்கு பார்த்து தான் சாமி வச்சு வாஸ்து பூஜை பண்ணணும். இந்த மாதிரி வாஸ்து பூஜைகள் நிறைய வீடியோலாம் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பாருங்க. இந்த வாஸ்து பூஜை பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல் லிஸ்ட் உங்களுக்கு தந்துடுறேன். அதை எடுத்து பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி புதிதாக வீடு கட்ட போற நண்பர்கள் உறவினர்கள் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கு பயன்படுத்தும். இப்போ இந்த வாஸ்து பூஜை பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல் லிஸ்ட் எல்லாம் பார்ப்போங்க. இதை பயன்படுத்தி நீங்களும் புதிதாக வீடு கட்ட போறவங்களா இருந்தால் அதை பயன்படுத்திக்கங்க. உங்க நண்பர்களும் இது மாதிரி வீடு கட்ட போறவங்களா இருந்தால் அந்த வாஸ்து பூஜை ஜாமான்கள்லாம் வாங்கி நல்லபடியா பூஜை பண்ணி உங்க வீடு கட்ட ஆரம்பிங்க. வாங்க இந்த வாஸ்து பூஜை பண்றதுக்கான மெட்டீரியல் லிஸ்ட் பத்தி பார்ப்போம். மஞ்சள் 200 கிராம் வாங்கிக்கோங்க. சந்தனம் 100 கிராம் வாங்கிக்கோங்க. குங்குமம் 100 கிராமு. வெற்றிலைப்பாக்கு 100 கிராமு. பூ ஒரு 5 முழம் வாங்கிக்கோங்க. அடுத்து பால் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. நவதானியம் ஒரு 50 ரூபாய்க்கு மினிமம் வாங்கிக்கோங்க. அடுத்து வாழைப்பழம் 1 சீப்பு அல்ல 2 சீப்பு 12 பழம் அல்ல 24 பழம் வாங்கிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 3 பழம் பெரிய பழமாக வாங்கிக்கோங்க. அடுத்து தேங்காய் 10 தேங்காய் மினிமம் ஒரு 5 தேங்காய் வேணும் நமக்கு. அடுத்து பூசணிக்காய் 1, வாழை இலை 1, பொரி அவல் பொட்டுக்கடலை சாக்லேட்டு எல்லாமே 100 கிராம் வாங்கிக்கோங்க. மா இலை 1 வாங்கிக்கோங்க. பெரிய கற்பூரம் சிறிய கற்பூரம் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஊதுபத்தி 1 வாங்கிக்கோங்க. சாம்பிராணி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. லட்டு பூந்தி மிச்சர் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாக்கெட்டில் போட்டு ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்து பில்டர்ஸே 12 கல் செங்கல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மணல் ஒரு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓரளவு எடுத்துகிட்டு வரலாம். நீங்களே பண்ணுறதா இருந்தால் செங்கல் ஒரு 12 செங்கல் வாங்கிக்கோங்க. மணல் ஒரு சிஎஃப்டி வாங்கிக்கோங்க. மற்றும் ஒரு கலர் புது குடமாக 3 குடம் கலர் குடம் வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு பழம் ஆப்பிள் வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்கள் ஒரு 4-5 வாங்கிக்கோங்க. விளக்கு எண்ணெய் திரி தீப்பெட்டி இதுதான் நம்ம வாஸ்து பூஜை செய்யறதுக்கு தேவையான பூஜை ஜாமான்கள். பார்த்தீங்களா? இந்த வாஸ்து பூஜை ஜாமான்களை வாங்கி நீங்கள் உங்கள் வீடை நல்லபடியாக வாஸ்து பூஜை பண்ணி நல்லபடியாக கட்டுங்க. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இந்த ஏரியாலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு வேளை விருப்பம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தால் நண்பர்கள் உறவினருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.